நம்மளை எப்படி மொபைல் அடிக்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத எல்லா பெரிய கம்பெனிஸ், யூ கேன் நேம் எனி கம்பெனி, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிகளுமே நம்மளோட பிஹேவியரை அவ்வளோ பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி சைக்காலஜிஸ்ட் வச்சு எப்படியெல்லாம் பண்ணினா இவங்களை நம்ம அந்த ஆப்பை விட்டு வெளியில் போகாமல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுது. போட்டோன்னு என்ன ஆகுது? போட்டதோடு போயிடுமா? அதுக்கு யாரா லைக் போடுவாங்கன்னு இப்படியே வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. சரி, யாராவது லைக் போட்டால் என்ன ஆகும்? அப்பா சூப்பராக ஒரு லைக், இவ்வளோ பேர் இவ்வளோ லைக் பண்ணியிருக்காங்க. அந்த லைக்குன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டோப்பமைன். எப்படி ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறவருக்கு அந்த பாட்டிலோட சவுண்டு, ரெண்டு பேர் சியர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அது கிளிங் அப்படின்ற ஒரு சவுண்டுமே அவங்களுக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். தட் வில் செக்ரீட் டோப்பமைன். அந்த மாதிரி ஒரு டோப்பமைனு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸ்லேருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு எதிர்பாராத ரிசல்ட்டு. எவ்வளோ லைக்ஸ் வரும்ன்றதே தெரியாது. ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இத்தனை லைக் வருமா? இத்தனை பேர் பார்த்துருக்காங்களா? அப்போ என்ன ஆகும்? அது ஒரு டோப்பமைன் லூப்பு. இப்போ நீங்கள் போய் ஒரு போஸ்ட்டை போடுறீங்க, அது என்னடா நடக்கும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு லைக்கு கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணுவீங்க? சரி, வேறு ஏதாவது ஒரு போஸ்ட் போடுவோம். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சைக்கிளாக அந்த பர்சனை, அந்த பொண்ணை கண்டினியூஸாக இந்த ட்ராப்லேயே வச்சுருக்கும். இதை ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா சோஷியல் மீடியா கம்பெனிஸுமே இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க.